ஹலோ ஆல், வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2A சிலபஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குது, நிறைய டாபிக்ஸ் இன்டர்லிங்க் ஆகியிருக்கும். ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லலாம்னா, கன்ஜங்ஷன்ஸ் பேஸ்டாக சொல்லலாம் அப்படின்றது பார்க்குறோம். கன்ஜங்ஷன்ஸ் தெரிஞ்சாலும் உங்களால் என்ன பண்ணிட முடியும், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே போதுமானது. இதுவுமே பார்க்கணும். அண்ட் தென் கன்வர்ஷன் ஆஃப் சென்டென்சஸுமே பார்க்கணும். ஃப்ரம் சிம்பிள் டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள், இது மாதிரியும் பார்க்கணும். அண்ட் தென் சிந்தசிஸ் பார்க்கணும். இதெல்லாம் அடுத்தடுத்த டாபிக்ஸாக வரும். ஸோ இன்றைக்கி ஷார்ட்டாக நம்ம what is simple, what is compound and what is complex type of sentences அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்சஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு 4 categories and then 3 categories. Sentences are 4 based on the composition. அது எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது 4 types. One is assertive அல்லது declarative, imperative, interrogative and exclamatory. ஸோ இந்த 4 types நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த 3 type based on the verbs, finite and non-finite verbs பேஸ் பண்ணது. ஸோ இந்த டெஃபினேஷன் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, a simple sentence is one. A simple sentence is one which has only one subject, which has only one subject and one predicate. So நான் very first classல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், what is a subject and what is a predicate. A subject is the one which answers the questions who and which, யார் அல்லது எதுன்ற கேள்விக்கான பதிலாக வரக்கூடிய எல்லாமே என்னது, a subject. And what about the predicate? Rest of the statement apart from the subject is termed as a predicate அப்படின்னு sorry clear-ஆ. ஸோ அப்போ சிம்பிள் சென்டென்ஸில் என்ன மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட் மட்டும்தான் இருக்கும். அதில் அப்போ நிறைய கிளாஸஸோ நிறைய சென்டென்ஸோ நிறைய வேர்ட்ஸோ வராது. ஸோ அதில் என்ன பண்ண மாட்டாங்க, கன்ஜங்ஷன்ஸ் பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, டைரக்ட் ஃப்ரேசஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது சிம்பிள் டைப் ஆஃப் சென்டென்சஸ் will always have a subject and a predicate. ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட்டு தான் இருக்கும். 2-3 பார்ட்ஸாக டிவைட் ஆகி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காது. கிளியரா? ஸோ அப்போ என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் நம்ம அதை சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டிஸ்பைட். ஓகேவா, இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டிஸ்பைட். ஸோ அடுத்து இந்த ஈவெண்ட் ஆஃப், in case of, on plus verb plus ing, அடுத்து being as a result of, on account of. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஈஸியாக என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணலாம், தட் இஸ் அ சிம்பிள் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் வெல்தி இப்படி கொடுத்துருக்காங்கன்னா தட் ஸ்டேட்மெண்ட் சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸ்னால் நிறைவாக தான் இருக்கும், சிம்பிளாகத்தான் இருக்கும். கிளியர்? ஆன் அக்கவுண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, owing to, TOO2, in order to, besides plus verb plus ing, besides knowing, besides coming, மாதிரி, besides having, without plus verb plus ing. கிளியரா? ஸோ அப்போ எதெல்லாம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன், இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டிஸ்பைட், இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, பீயிங், ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, in order to, besides plus V4, without plus V4. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னவா இருக்கும், சிம்பிள் டைப் ஆஃப் சென்டென்ஸாக இருக்கும். இட் ஒன்லி ஹாஸ் ஒன் சப்ஜெக்ட்
அண்ட் ஒன் ப்ரெடிகேட். ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட் மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறேன். கிளியரா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியும், நான் சொல்கிற விஷயங்களை இப்போ நான் ஒரு 10 கொஷின் கொடுத்து உங்களை கேட்டாலும் உங்களால் ஈஸிலி ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? ஸோ இது கிளியரா? அடுத்து காம்பவுண்ட் பார்ப்போமா? ஸோ காம்பவுண்ட் எப்படி இருக்கும்? காம்பவுண்ட் எப்படி இருக்கும்? is one made up of. Compound is a sentence which is made up of two or more principal classes. principal அல்லது மெயின் கிளாஸ். பிரின்சிபல்னாலும் ஒன்று தான், மெயின் கிளாஸ்னாலும் ஒன்று தான். ஸோ மெயின் கிளாஸஸ் சொன்னேன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போதே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். டூ மெயின் கிளாஸ் டுகெதராக வருதுன்னா தர் யூசஸ் அ காம்பவுண்ட் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், ஃபேன் பாய்ஸ் அவங்க தான் இவங்க. ஸோ இந்த சென்டென்சஸ் எப்படி இருக்குமா? டூ ஆர் மோர் மெயின் கிளாஸஸ். அப்போது தனித்தனியாக நின்று பொருள் தரக்கூடிய வாக்கியங்கள் 2 to 3 டுகெதராக வரக்கூடும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அதோடு வர்றதுனால அந்த சென்டென்ஸ்க்கு நேம் என்னென்னா காம்பவுண்ட் சென்டென்சஸ். கிளியரா? ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் மட்டும் இருக்காது, 2 சப்ஜெக்ட் 2 ப்ரெடிகேட், 3 சப்ஜெக்ட் 3 ப்ரெடிகேட், இந்த மாதிரி வரும். இப்படி வரும்போது அது எதை வச்சு ஜாயின் பண்ணியிருப்போம்? அண்டு, பட்டு, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, எட்டு, ஸோ, ஸ்டில்லு, அதர்வைஸ், ஆஸ் வெல் ஆஸ், இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு நம்ம ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஸோ பார்ப்போமா இதில் என்ன மாதிரியான வார்த்தைகள் வருது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வேணுமா இதில் வரக்கூடிய வேர்ட்ஸ், ஃபேன் பாய்ஸ், ஃபார், அண்டு, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, பட்டு, ஆறு அல்லது அதர்வைஸு, எட்டு, ஸோ அல்லது ஸ்டில்லு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தா ராஜு இஸ் டால் பட் ஹி cannot climb the tree. ராஜு இஸ் டால் பட் ஹி cannot climb the tree. ராஜு ஒரு சப்ஜெக்ட், ஹீ ஒரு சப்ஜெக்ட், டால் ஒரு ப்ரெடிகேட். ஓகேங்களா? cannot climb the tree ஒரு ப்ரெடிகேட். மோர் தென் ஒன் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஒன் ப்ரெடிகேட் வந்து அதை கம்பைன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? காம்பவுண்டு சென்டென்ஸாக இருக்கும். ஸோ அப்போ பட்டு வருதா? பட் இஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். கிளியரா? ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் வந்தால் சிம்பிள் சென்டென்ஸ். அதில் வரக்கூடிய வார்த்தைகள் இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், பிசைட்ஸ், வித்தவுட் ப்ளஸ் V4, ஆன் ப்ளஸ் V4, இந்த மாதிரி நிறைய. இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், ஓவிங் டு, டியூ டு, ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப், இது எல்லாமே ஒன் சப்ஜெக்ட் ஒன் ப்ரெடிகேட் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். இது வரைக்கும் கிளியர் இல்லையா? வாட் இஸ் சிம்பிள், ஹவ் இஸ் சிம்பிள் அண்ட் ஹவ் இஸ் காம்பவுண்டுன்றதை பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டில் பார்க்கக்கூடியது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்மா, காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டிவ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. இஸ் ஒன் made up of a main class, ஒரு மெயின் கிளாஸும் அண்டு ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸும். ஒரு மெயின் கிளாஸும் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸஸும் டுகெதராக வந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே எதில் தான் வந்துடும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் வரக்கூடியது தான். ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் இன் மீனிங்காக இருக்கணும். ஒன் ஆர் மோர், ஒன்று அல்லது 2 சபார்டினேட் கிளாஸஸாக இருக்கணும். தே ஆர் டிபெண்ட் ஆஃப் த மெயின் கிளாஸஸாக இருக்கணும். கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடாத வாக்கியங்களாக இருக்கணும். அப்படி இதெல்லாம் சேர்ந்து வருதுன்னா நம்ம என்ன கன்ஜங்ஷன் பயன்படுத்துவோம்னு சொன்னேன்? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். வாட் ஆர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்? லாஸ்ட் கிளாஸ்லேயே கொடுத்துருப்பேன். வாட் ஆர் ஆல் த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப், அன்லெஸ், அன்டில், தோ, ஆல், தோ, ஈவன் தோ,
ரிலேட்டிவ் ப்ரொனவுன் who that which whose whom what where இது எல்லாமே. ஸோ அப்போ நான் எக்ஸாக்டாக என்னென்னு கொடுத்துடுறேன். ஸோ அந்த கன்ஜங்ஷன்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை என்னென்னு கிளாஸிஃபை பண்ணலாம். அண்டர் த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு அதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம். கிளியரா? ஸோ இப்போ அந்த வேர்ட்ஸ் எழுதிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு? ஓகேம்மா. காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் example who, whose, whom, which, whom வராதுமா, who, whose, which, that, where, what, whom. ஸோ இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லேயே வந்துடும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இவங்க எல்லாமே வந்துச்சுன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கும். இவங்க இல்லாமல் வேறு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ, ஆல்தோ, ஓகேவா, தோ, ஆல்தோ, ஈவன் தோ, வைல், வென்னு, whenever, during, as, if, after, before, as soon as, since, until, unless, so that, as well as, because, இது எல்லாமே இதில் எதனா ஒரு வேர்டு உங்களுக்கு வந்தாலும் ஓகேங்களா, எனி வேர்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஆக்ஷன் ப்ளே பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் அந்த சென்டென்ஸை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். It is a sentence made up of a main class and one or more subordinate class conjuncted using the subordinating conjunctions like though, although, even though, when, while, during, as, if, so that, until, unless, etc. That kind of sentence is known as complex sentences. Clear? நான் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். வாட் இஸ் சிம்பிள், வாட் இஸ் காம்பவுண்ட் அண்ட் வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ். இப்போ நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 10 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்ப்போம்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கணும். சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மோஸ்ட் அப்ராப்ரியேட் காம்பவுண்டு ஃபார்ம் எது அப்படின்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷனுமே காம்பவுண்டுக்கான வேர்ட்ஸ் இருக்கும். காம்பவுண்டில் இதெல்லாம் பார்த்தோம், அண்டு, பட்டு, ஸோ, ஸ்டில், இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம். 4த்துலேயுமே அதே இருக்கும். நீங்கள் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அப்போது சிம்பிளில் எது வந்தால் காம்பவுண்டில் என்ன வரணும், காம்ப்ளெக்ஸில் என்ன வரணும். அது கிவ் இட் ஆஸ் அ டேப்லோ காலம். ஒரு 9 ரூல் இருக்கும். அந்த 9 ரூல் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்ததுன்னா இதோடைய அப்ராப்ரியேட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஃப்ரம் தீஸ் வேர்ட்ஸ் தான் இருக்கணும். அந்த வேர்ட்ஸ் இருந்தாலும் அது வெறும் காம்பவுண்ட். ஆனால் இதுக்கான எக்ஸாக்ட் காம்பவுண்டானா கிடையாது. அதுவுமே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். கிளியரா? ஸோ கொஷின் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் குயிக். ஃபர்ஸ்ட் கொஷின் புக்கில் இருக்க கொஷின்ஸ் கொடுக்கலாமா? His courage 1. His courage won him honor. மேம் கன்ஜங்ஷனே வச்சு வரலனாலும் அப்போ படிங்க. கன்ஜங்ஷனே எதுக்கு வரும்? 2 மெயின் கிளாஸஸ் சேர்க்க, இல்லை ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸஸ் சேர்க்க தான் கன்ஜங்ஷன் வரும். கன்ஜங்ஷனே வரலன்னா அது என்னவாக இருக்கும்? சிம்பிளாக இருக்கும். His courage won him honor. அடுத்து with a great effort he lifted the box. Third question. The man being very hungry ate too much.
Fourth one, give me the book. Give me the book and I will read it. Give me the book and I will read it. You must hurry. You must hurry or you will miss the train. Or you will miss the train. Next one. If he is at home. If he is at home, I shall see him. I shall see him. The evil that men do. The evil that men do lives after them. Lives after them. So in the statements solve பண்ணலாமா? His courage won him honor. There is no particular conjunction. அப்போ his courage இன்றது subject. Won him honor இன்றது predicate. One subject with the one predicate is termed as simple sentence. Simple sentence. அடுத்து பாருங்க. With a great effort he lifted the box. With a great. With வச்சு வந்தாலே அது என்னதா? Simple sentence. அடுத்து the man being very hungry. Being னு வந்தாலும் என்னதா? Simple sentence. அடுத்து give me the book and I will read it. And ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டா give me the book. எனக்கு ஒரு புக்கு கொடுங்க. I will read it. ரெண்டு தனி independent classes are combined using the words conjunction. So இது compound sentence. Compound sentence. அடுத்துமா you must hurry. நீ வேகமாக போகணும். You will miss இல்லைனா நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன். அப்போ or. or என்னதான் அப்போ? Compound sentence. Compound sentence. If he is at home. If he is at homeக்கு மீனிங் இருக்கு. I shall see him. நான் அவனை பார்ப்பேன் பொருள் இருக்கு. He is at homeக்கு மீனிங் கிடையாது. இப்போ if வச்சிருக்கா complex sentence. Complex sentence. The evil that men do lives after them. After. Before afterலாம் வந்தாலும் என்னதான் அது? Complex sentence. Clear-ஆ? ஸோ அப்போ எனி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? which is simpler, which is compound and which is complex in formன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் புக்கில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டாப்பிக்லேயும் 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒர்க்காகவும் கொடுத்துருக்காங்க. தோ he was poor, he was honest. தோ வாஸ் என்னது? தோ காம்ப்ளெக்ஸ் சொல்லிடலாம். I went because I was invited. Because complex. Jansi returned home because she was tired. Because complex. Whatever you do, do well. Whatever relative pronoun complex. Listen carefully and take notes. And compound. Okay, I called him but he gave me no answer. But compound. The town in which I live is very large. Which complex. Relative pronoun. They always talk who never think. Who relative pronoun complex. We must eat to live but we should not live to eat. But compound. Govern your passions or they will govern you. Or compound. ஸோ அப்போ இதை வச்சு நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியலாம்? இப்போ கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கிளியர்? கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் சிம்பிளுக்கு ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் தான் இருக்கும். கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் இருக்காது. பட் என்ன மாதிரியான வேர்ட்ஸ்னால் அதில் டேக் பிளேஸ் ஆகும். ஃப்ரேசஸ் இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் பிளேசஸ் ஆஃப், ஓவிங் டு, டியூ டு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். பிசைட்ஸ், வித், வித்தவுட், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துடும். காம்பவுண்டில் ஃபேம் வாய்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸில் ரிலேட்டிவ் ப்ரனவுன்ஸ் ப்ளஸ் இஃப், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, அன்லெஸ், அன்டில், பிகாஸ், ஆஃப்டர், பிஃபோர், ஆஸ் வெல் ஆஸ், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இதே தான் உங்களுக்கு 2 டேர்ம்ஸில் உங்களுக்கு புக்ஸ் இருக்குது, அதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம ஓகே நான் எந்தெந்த டேர்மில் இருக்குது அப்படின்ற வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன். மேக் யூஸ் ஆஃப் இட். நம்ம அப்கமிங் கிளாஸில் என்ன பார்க்கலாம்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.
அடுத்த கிளாஸில் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இங்கே வேர் டு ஸ்டடி மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வேர் டு ஸ்டடிமா, வேர் டு ஸ்டடி எங்கெல்லாம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது? 8th 8th பேஜ் நம்பர் 197 198. அகெயின் 10th 200 201. 11th 175 176. 12th 121 123. ஸோ இந்த பேஜஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் இருக்கும். கிளியரா? ஸோ இப்போது நான் சொன்ன டாபிக் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேர்ட்ஸை வச்சு you are eligible, you are able to identify whether the given statement is simple or compound or complex. So further நம்ம upcoming classesல என்ன பார்க்கலாம், we'll move on with how to transform the given statements. எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஒரு டேப்லெட் காலம் இருக்குது, இது கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து நம்ம எடுக்கிறதா. புக்கில் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க, எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்றதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த மாதிரியான ஸ்டெப்ஸுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்மளோட. பட் எதில் இருக்குது, கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸில் ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த கிவன் சிம்பிள் டு காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுன்றது இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இது வரைக்குமே கிளாஸஸில் என்னெல்லாம் பார்த்துட்டு வரோம், சிலபஸ் இன்ட்ரொடக்ஷன்ஸ் போயிருக்கும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். ஏன்னா அதை வச்சு தான் உங்களால் என்னவே பண்ண முடியும், எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக கொண்டு போக முடியும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அண்ட் தென் இப்போது டென்சஸ் பார்த்துருக்கோம், கொஷின் டேக், பிளெண்டிங் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சென்டென்ஸ் பேட்டர்ன், சிங்குலர் ப்ளூரல், இதெல்லாமே கொண்டு போயிருப்போம். இஃப் கிளாஸஸ், ஓகேங்களா. இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் இன்னும் ஃபர்தர் மோர் கிளாஸஸ் எது தான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னும் நமக்கு வாய்ஸ் இருக்குது, நரேஷன் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரம் ஒன் டு அனதர் இருக்குது, சிந்தசிஸ் இருக்குது, பங்க்சுவேஷன்ஸ் இருக்குது. கிளியரா? ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கிராமர் பார்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும். போயம்ஸ் ஒரு செட் ஆஃப் போயம்ஸ் கொண்டு போயிருப்பேன் இல்லையா, ஒரு 10 போயம்ஸ் பார்த்துருப்போம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருப்போம், ஹவு டு ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லைக் லைட் ஓட்ஸ், பன்னு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய புதுசாக வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் என்ன அப்படின்றதுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இது வரைக்குமே பார்த்துருக்கோம். இன்னும் அப்கமிங் கிளாஸஸில் கிராமர் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம முடிச்சுட்டு யூனிட் 2 ஓவராலாக எடுத்து என்னென்னலாம் இருக்குது, யூனிட் 3 என்ன இருக்குது, யூனிட் 4 and 5 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது, வேர் டு ஸ்டடி, ட்ரான்ஸ்லேஷன்ஸ்க்கும் இல்லை டெக்னிக்கல் டெர்ம்ஸ்க்கும் நம்ம எங்கேருந்தெல்லாம் படிக்கணும், கீ சோர்ஸாக எதை எடுக்கணும், காம்ப்ரிஹென்ஷன்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், ஸோ கொஷின் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ யூனிட் 7 ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த லிட்ரரி ஒர்க்ஸ், போயம்ஸ் அண்ட் தி ப்ரோஸ். ஸோ ப்ரோஸ் நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுப்பேன், ஹவு டு ஸ்டடி தட் லெசன், அந்த லெசனில் ஒரு 10 பாயிண்ட், அந்த 10 பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக என்ன பண்ணலாம், லெசனை ஃபுல் ரீடு கொடுத்தாகணும். ஃபுல் ரீடு கொடுத்தா தான் உங்களால் அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியதுன்றது அந்த ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் ஒரு லெசன் எடுத்தால் அந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். இந்த அப்ரோச்சில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். கிளியராக? ஸோ அப்கமிங் கிளாஸஸில் நம்ம இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம்.